அதாவது ஒருத்தனை போட்டு ஒருத்தன் அடிச்சா பரவாயில்ல, இல்ல 2 பேர் கூட ஓகே. ஆனா பெத்ததுல இருந்து கூட பிறந்ததுல இருந்து ஊர் பேர் தெரியாது போறது வரதெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சா அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவான் பாவம். யார பத்தி பேசுறேன்னு கேக்குறீங்களா? வேற யாரு, பரிதாபப்பட்ட ராயனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கும் அவருக்குன்னு தனியா ஒரு பொண்டாட்டியோ லவ்வரோ யாருமே கிடையாது. எல்லாமே தான் குடும்பம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை அந்த குடும்பமே சேர்த்து குத்தி காலி பண்ணிடுச்சு. ஜஸ்டிஸ் ஃபார் ராயன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதை ஃபுல்லா பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த காணொளியில் நாம் பேச போவது இந்த படத்தில் நடித்த கதாபாத்திரங்களை பற்றி தான் தவிர எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிடவில்லை என்று தெளிவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பட் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாரு பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை பார்த்தவங்க மட்டும் பார்த்தா மட்டும்தான் புரியும். சோ படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் ராயனோட அம்மா அப்பா ஒழுங்கா ஒன்ன மட்டும் பெத்துட்டேன், ஒழுங்கா வளர்த்துருக்கணும். அதை விட்டு நான் 2-3 தான் பெத்துப்பேன் அப்படின்னு சொல்லி ராயனுக்கு அப்புறம் 2 பசங்க, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு, அப்படி ஒரு வேளை மூளை யூஸ் பண்ணி ஒத்த புள்ளைய பெத்திருந்தா அந்த ஊர் மட்டும் இல்லாம நாடே போற்றும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளாயிருப்பாரு ராயன். சரி விடுங்க, பெத்துக்கிட்டாங்க, அதை ஒழுங்கா பாத்துக்கணும்ல. ராயன் தம்பி 2 தம்பிகளையும் தங்கச்சியும் அம்மா அப்பா சந்தைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் பத்திரமா பாத்துக்கப்பா, நாங்க வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும் அப்படின்ட்டு தலையில கட்டு போனவங்க தான் கட்சி வரைக்கும் திரும்பி வந்த பாடு இல்ல. இதுங்க தொல்லை தாங்க முடியாம ஓடி போயிட்டாங்களா, இல்ல போன இடத்துல எசக்கு பசக்கா அது ஆயிடுச்சான்னு தெரியல. இப்ப எல்லாமே நம்ம ராயன் தலைக்கு வருது. சரி, நம்ம வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி கிட்டத்தட்ட 30-40 வயசு ஆயிருந்தா பரவாயில்ல, அந்த ராயன் பையனுக்கு 12-15 வயசு தான் ஆயிருக்குது. சரி, அப்படிதான் விட்டு போனாங்க. ஏதோ சொத்து கித்து சேர்த்து வச்சிருந்தா கூட அதை வித்து தம்பி தங்கச்சிகளை பெரிய ஆளாக்கி இருப்பாரு. ஆனா இந்த அம்மா அப்பா சொத்து எல்லாம் சேர்த்து வைக்கல, 2 தத்திகளை பெத்து போட்டு அதை ராயன் தலையில கட்டிட்டு போயிடுச்சுங்க. பத்தாததுக்கு லாஸ்டா ஒரு பொண்ணு வேற. எவ்வளவு கஷ்டம் இந்த ராயனுக்கு. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இது மட்டுமா, சொத்து தான் சேர்க்கலையே, சொந்த பந்தங்க இல்ல அக்கம் பக்கத்துலயாவது ஏதாவது உருப்படியா சேர்த்து வச்சுட்டு போனா பரவாயில்ல. பூசாரின்ற பேர்ல ஒரு கேஸ், அது சரியான லூசு. பச்சை குழந்தையை விக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்குது. அங்க இருந்து ஆரம்பிச்சது நம்ம ராயனுக்கு தலைவலி. ஒரு வார்த்தை வெளியே சொல்லிருப்பனா எவ்வளவு என்னடா நீ. சரி, சின்ன வயசுல தான் இப்படி ஆச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம்னு சொல்லி பூசாரி போட்டு தள்ளிட்டு ஊரு விட்டு ஊரு போறாங்க. அங்க எல்லாம் வளர்ந்து இவர் ஒழுங்கா ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சு தம்பி தங்கச்சிகளை காப்பாத்துவோம் எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்னு சொல்லி சேகர் கிட்ட அடைக்கலம் போனார். அந்த ஒரு மனுஷன் தான்ப்பா கட்சி வரைக்கும் இந்த பீஸுக்காக நியாயமா இருந்தாரு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார். இதுல பெருசு இருக்கு பாத்தீங்களா? இல்ல அத பத்தி லாஸ்டா வரேன். சிறுசு இருக்கு பாருங்க. இந்த தம்பி கஷ்டப்பட்டு அண்ணன் படிக்க வைக்கிறாரே, ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கி அண்ணன் பேரை காப்பாத்துவோன்னு இல்லாம காலேஜுக்கு போய் எலெக்ஷன்ல நின்னு இது ஒரு பிரச்சனை ஏத்துட்டு வருது. இதுக்கு அடுத்தது ஒண்ணு புறஞ்ச தங்கச்சின்ற பேர்ல அதுக்கு கல்யாண வயசு வந்துச்சு. அண்ணன் தான் கஷ்டப்படுறானே, நீயே உனக்கு ஏத்த மாதிரி நல்ல பையனா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டான்ல, அந்த மாதிரி பாத்துட்டு போக வேண்டியது தானே. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணல, அதை விட்டு அரேஞ்ச்டு மேரேஜ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிற ஒரு பையனா புடிச்சு அவனுக்கு வரதட்சணைன்ற பேர்ல யதார்த்தமா அவரும் கேட்க நம்ம ராயனும் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டாரு. சோ இப்படி பிறந்ததுல இருந்து பெத்தது பூசாரி, சின்ன தம்பி, தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ள, இப்படின்னு எல்லாரும் கொச்சல் கொடுக்குறாங்க ராயனுக்கு. ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? எனக்கு பாக்குறதுக்கே பரிதாபமா போச்சுப்பா அந்த மனுஷனை. இதுல பெரிய தம்பி ஒருத்தர் இருப்பார், அந்த பயபுல இருக்குதே வெட்டி முண்டம் வீணா போன தண்டம். சரி, அத பத்தி டீடைலா பேசுவோம். இந்த பயபுல என்ன பண்ணுது, அண்ணன் ஃப்ரைட் ரைஸ் கிண்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. நம்ம ஃப்ரைட் ரைஸ் கிண்ட முடியலனாலும் மூடிக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு கோசம் இருக்கிறது இல்ல தட்டு கழுவுறதுன்ற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா பரவாயில்ல. இந்த பீஸ் எப்ப பார்த்தாலும் டாஸ்மாக்ல உட்காந்துக்கிட்டே கண்ணா பின்னான்னு சரக்கு அடிக்கிறது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு ஒரு பிரச்சனை ஈத்துட்டு வந்துருது. போதுண்டா சும்மா இருங்க, உங்க படம் உங்களுக்கு தெரியாது. இது மட்டுமா, அப்பப்போ பொம்பளை சோக்கு வேற. அதுவும்டா மூணு தெரியலனா அப்ப சந்தோஷமா இருப்பாரு. லவ் பண்ற பொண்ணையும் புள்ளத்தாச்சி ஆக்கி விட்டு கேப்ல காமாட்சி மீனாட்சின்னு ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பார்ல ஃபுல்லா குஷ்டி அவனே அடிச்சு போடுறது. He's my inspiration, boss. சரி, அந்த பிரச்சனை இந்த பீஸை பாத்துக்கிட்டா பரவாயில்ல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஊமை பாப்பா மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு ஊருக்குள்ள இருக்கிற பெரிய மனுஷனோட பையனை போட்டு தள்ளுறது, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்கிறது, அப்படி இல்லனா ஏரியாக்குள்ள ஏதாவது பொண்ணு வீட்டுல பூந்துடுறது. அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. சோ இந்த பீஸ் குடிக்கிறது, குஷ்டு பார்லயே எவனையாவது போடுறது, அங்க யாரும் இல்லனா ஏதாவது பொண்ணு வீட்டுக்குள்ள பூந்து இந்த பீஸுக்கெல்லாம் சின்ன வயசுல கள்ளிப்பால் ஊத்தாம இவ்வளவு தூரத்துக்கு வளர விட்டதே பெரிய தப்பு. சரிப்பா, குடிக்கிறான், கூத்தடிக்கிறான், இல்ல எவனையாவது தூக்கி போட்டு அடிக்கிறான், இதெல்லாம் பண்ணாலும் மேல் மாடி இருக்குதே அதான் மூளை, அதாவது ஏதாவது தேருமா அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. தண்டத்திலயும் தண்டம், வடிகட்டினா தண்டம். அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லாதப்பா, எம்எல்ஏ எனக்கு டவுட் வரும். ஒருத்தன் அண்ணனை போறதுக்காகவே ஸ்கெட்ச் போட்டு தம்பின்னு சோறு போட்டு ஏமாத்துறான். அது கூட தெரியாம ஆஹா நம்ம அண்ணனே கண்ணா பின்னா நம்மள திட்டுறப்போ யாரோ பேத்த புள்ள நம்மள தம்பி மாதிரி பாத்துக்குதே, இவனுக்காக என்ன வேணா செய்யலாம்டா அண்ணன்டா அப்படின்னு
கிட்டத்தட்ட 20-25 வருஷமா சோறு போட்டு வளர்த்த அண்ணனையும் குத்தி போட்டுருச்சு இந்த சேதுன்ற ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டே. அப்ப எந்த அளவுக்கு இந்த பீஸ் முட்டா பீஸா இருந்திருக்குதுன்னு பாருங்க. எனக்கு ஒரு டவுட், இப்பேற்பட்ட ஒரு தண்டக்கருமாந்தரத்தை எந்த நம்பிக்கையில இந்த மேகலான்ற பொண்ணு லவ் பண்ணது மட்டும் இல்லாம அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கு உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல, அங்கேயும் உண்மையா கிடையாது. சோ ஒண்ணுத்துக்கும் உதவாத இந்த பீஸை சின்ன வயசுல கள்ளிப்பால் ஊத்தி கொன்னு இருக்கணுமா இல்லையா? அப்படி கொல்லாம சரி நம்ம கூட பிறந்துட்டான் அந்த ஒரு பாவத்துக்காக இது பண்ற தொல்லை எல்லாத்தையும் தாங்கிட்டு கூட்டுற ஏழரையும் சரி பண்ணிட்டு சோறும் போட்டு வளர்க்குறேன்னு சொல்லி வளர்த்த ராயனை, அதாவது தன்னோட அண்ணனை இந்த தண்டக்கருமாந்திரம் போய் குத்தி இருக்குது. சும்மா பிலிம் காட்டுறேன்னு நினைச்சேன், அவன் நிஜமாவே குத்திட்டான் டாக்டர். சரிப்பா, இதுக்குதான் மேல் மாடி காலி, படிக்காத பீஸ், யார் என்ன சொன்னாலும் நம்பிடும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இதுக்கு அடுத்தது ஒண்ணு பிறந்தது, அது படிச்ச முட்டாளா இருக்கும் போல இருக்கு. அதுவும் சேர்த்து அண்ணன் சொல்றான்னு குத்திடுச்சு. டேய் நீ ஏன்டா குத்தன அப்படின்னு கேட்டா, தெரியலண்ணே நீ குத்துனியா, உன்னை பார்த்துட்டு நானும் குத்திட்டேனே அப்படிங்குது. அட பிக்காளிப்பல, இந்த லட்சணத்துல நீ எலெக்ஷன்ல வேற நிக்கிற. சரிப்பா, அம்மா அப்பா கூட பிறந்ததுங்க, ஊர் பூசாரி, இதுங்க மட்டும் பிரச்சனை பண்ணியிருந்தா பரவாயில்ல. அந்த ஊருக்குள்ளே வேலே சேது இப்படின்னு 2 டானுங்க இருக்கிறானுங்க, அவனுங்களும் மாறி மாறி கொச்சல் கொடுக்குறானுங்க. நீ என் கூட சேர்ந்துக்க, இல்லனா உன்னை குத்தி போட்டுருவேன் அப்படின்னு சேது சொல்றான். இன்னொரு பக்கம் வேலே, என் பையனை போட்டான் உன் தம்பி, ஒழுங்கு மரியாதையை உன் தம்பியை கொடுக்கல உன் குடும்பத்தையே போட்டுருவேன் அப்படின்னு சொல்றதை கேட்டு வேலு குடும்பத்துல இருக்கிற மொத்த ஆம்பளைங்களையும் குத்தி தள்ளுறாரு நம்ம ராயன். இதெல்லாம் யாருக்காக? தன்னோட தம்பிகளுக்காக. அப்பேற்பட்ட அண்ணனை போய் இவங்களுக்கு எப்படி குத்தணும்னு தோணுச்சே. சரிப்பா, அண்ணன் தம்பிங்க தான் தண்டக்கருமாந்திரம், மண்டையில ஒண்ணும் இல்ல, ஓகே. ஆனா பெரிய அண்ணனை லவ் பண்ணது மட்டும் இல்லாம குழந்தையும் பெத்துக்கிட்டாங்க இந்த அம்மா. அது ராயனை கேட்டா பண்ணாங்க, சாரி ராயனை கேட்டா பெத்துக்கிட்டாங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு குழந்தைய பெத்துட்டு உன் ரத்தம் எனக்கு ஒண்ணும் வேணாம், இந்தா நீயே வச்சுக்க அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கி ராயன் கையில கொடுத்துட்டு அழுத மாதிரி அழுதுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க இந்த அம்மா. அப்ப அந்த ராயனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அடி பாவி மென்டல் மேகலா, நீங்க ஏதாவது பண்ணி குழந்தைய பெத்துட்டு என் கையில கொடுத்துட்டு போனா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை எனக்கு வானான்னு அர்த்தம். இதுங்களை வளர்க்கறதுக்கே 20-25 வருஷம் ஆகி போச்சு. எனக்குன்னு ஒரு ஆள் செட் பண்ணிக்கல, ஒரு கல்யாண காட்சி பார்க்கல. சோ எப்படியாவது இதுங்களை எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டு எண்டு கார்டு போட்டு அட்லீஸ்ட் பார்ட் 2லயாவது எனக்குன்னு ஒரு ஜோடியை பிடிக்கலான்னு பார்த்தா திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து குழந்தை எடுத்துன்னு வந்து கொடுத்து இதை நீயே வளர்த்துக்க அப்படின்னு லாரியில் அமுச்சு விட்டா. மறுபடியும் முதல்ல இருந்தா பத்தாததுக்கு இது வேற, கஷ்டப்பட்டு இதுக்காக காசு பணம் நகை எல்லாம் சேர்த்து வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிட்டேன். இது உசாரா பொழைச்சுக்குன்னு பார்த்தா ஏதோ கடத்தல் கும்பல் கிட்ட மாட்டிச்சு துசாரா. ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. அப்புறம் அதை காப்பாத்த போய் அது என்ன காப்பாத்த, நான் அதை காப்பாத்த, அது என்ன காப்பாத்தன்னு சொல்லி இப்படியே மாறி 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 காப்பாத்திக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க 2 பேருக்கு நடுவுல பிறந்துச்சிங்களே இந்த முட்டா பீஸுங்க தான். ஒருவேளை இதுங்க 2 பிறக்காம ராயனும் துர்காவும் மட்டும் பிறந்திருந்தா சென்னையில புகாரி, தலப்பாக்கட்டி, ஜூனியர் குப்பண்ணா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் ஓனரா இருந்திருப்பார் ராயன். துர்கா ஒரு பப்ஜி பிளேயர் அப்படின்றதுனால யூடியூப்ல ஒரு சேனல் ஓபன் பண்ணி 2-3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட கெத்தா இருந்திருப்பாங்க துர்கா. எனக்கும் தெரியும். அப்படியும் இல்லையா, தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டு வேலு சேது இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு நார்த் சென்னையிலேயே ஒரு மிகப்பெரிய டானா இருந்திருக்கலாம் நம்ம வட சென்னை ராஜன் மாதிரி. எல்லாத்துக்கும் காரணம் இதுங்களோட அப்பா அம்மா தான். இந்த மங்கையர் கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் சரி பிறந்து தொலைச்சிச்சிங்க. அட்லீஸ்ட் அந்த பூசாரியாவது துர்காவை விற்கிறதுக்கு டீல் பேசாம இந்த 2 தண்டக்கருமாந்தத்தையும் விற்கிறதுக்கு டீல் பேசிண்டா ராயனுக்கு இவ்வளவு தலைவலி ஏற்பட்டிருக்குமா? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த கமிஷனர் வேற, தம்பி நீ வேலுவை போட்ட அப்படியே கையோட சேதுவையும் போட்டேன்னு வச்சுக்க, உன் தங்கச்சியை நான் படிக்க வைக்கிறேன்ப்பா. அது மட்டும் இல்லாம உனக்கு செட்டில்மெண்ட் தந்துடுறேன், ஊரை விட்டு ஓடி போய் என்ஜாய் பண்ணு, இல்லன்னு வச்சுக்க உன்னை தூக்கி உள்ள போட்டு வெளியவே வராத மாதிரி பண்றேன் அப்படின்னு அந்த பீஸ் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ண. டேய் தகப்பா, நீ பண்ண ஒரு தப்புனால இன்னைக்கு எங்க வந்து நிக்குது பாத்தியாடா கொக்க மக்கடே. ஒரு வேளை நீ மட்டும் இந்நேரம் உயிரோட இருந்தான்னு வையே, நானே இந்த குண்டூசி வச்சு உன்னை குத்தி கொன்றுவேன், அதனால நீயே போய் செத்துரு அப்படின்னு கண்டிப்பா நம்ம ராயன் நினைச்சிருப்பாரு. ஒட்டு மொத்தத்துல வரிசையா சொல்றோம், நோட் பண்ணிக்கங்க. நம்பர் 1 அம்மா அப்பா, நம்பர் 2 பெரிய தம்பி, நம்பர் 3 சின்ன தம்பி, நம்பர் 4 சேது, நம்பர் 5 வேலு, நம்பர் 6 கமிஷனர், நம்பர் 7 பெரிய தம்பியோட வைஃப் மென்டல் மேகலா, நம்பர் 8 பெரிய லெவலுக்கு கொச்சல் கொடுக்கலனாலும் தங்கச்சியா பிறந்து தொலைச்சிச்சே இது கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொத்து கொத்தா கேக்குறாங்க. சோ இத்தனை நாள் சம்பாரிச்ச மொத்த சொத்துமே காலி. அதனால தங்கச்சி நம்பர் 8, நம்பர் 9 அந்த பூசாரி, நம்பர் 10 இதுதான் இது வரைக்கும் வந்தது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய பிரச்சனை. அது யாரு பாது அப்படின்னு கேக்குறீங்களா? வேற யாரு, கிளைமேக்ஸ்ல ஒரு குழந்தைய தூக்கின்னு போனாரு அந்த குழந்தை. இது வரைக்கும் வளர்த்தது பத்தாதுன்னு சொல்லி இது வளர்ந்து வந்து என்னென்ன செய்ய போதோ. உண்மையிலே ராயனுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலப்பா. ஜஸ்டிஸ் ஃபார் ராயன். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.